தை அமாவாசையை ஒட்டி பூம்புகார் காவிரி கடல் சங்கமத்துறையில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஞானவேல் வழங்க கேட்கலாம். ஞானவேல், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் காவிரி கடலோடு சங்கமிக்கும் சங்கமத்துறையில் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் திதி கொடுத்தும் கடலில் புனித நீராடி வருகின்றனர். அதாவது கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உருவாகும் தலைக்காவிரி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடலில் பல்வேறு மாவட்டங்களையும் பல்வேறு பகுதிகளையும் கடந்து பூம்புகார் சங்கமத்துறையில் கலந்து வருகிறது. இந்நிலையில் இன்று தை அமாவாசையொட்டி பூம்புகார் காவிரி ஆறு கடலில் சங்கமிக்கும் சங்கமத்துறையில் அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான மக்கள் திரண்டு தங்களது முன்னோர்களுக்கு பலி கர்ம பூஜைகளை நடத்தி தானம் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்துவது வழக்கம். அதன்படி இன்று அதிகாலை முதலே தர்ப்பணம் கொடுத்து காவிரி சங்கமத்துறையில் புனித நீராடி வருகின்றனர். அதாவது தை அமாவாசை தினமான இன்று அதிகாலை 1:20 தொடங்கி நாளை அதிகாலை 2:31 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. சூரிய உதயத்திற்கு பின்பு, அதாவது காலை 6 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் முன்னோர்களது ஆசையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். கடற்கரை மற்றும் நீர்நிலை பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்தது என இந்து தர்ம சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் பூம்புகார் சங்கமத்துறையில் திரண்டு கடலில் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கும் வேதியர்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் துணை கொண்டு பலிகர்ம பூஜைகளை நடத்தி அரிசி, காய்கறிகள், தானியங்கள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை தானமாக கொடுத்து தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர். தை அமாவாசையை முன்னிட்டு இன்று பூம்புகார் கடற்கரையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி ஞானவேல்.